Hey guys, welcome back. இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமே. எதில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மங்களகரமாக ஆரம்பிக்கணும். என்ன மங்களகரம்னா கழிச்சாட போகிறேன், கழிஞ்சி வச்சுருக்கேன். இதுதான் மங்களகரம். இதை விடையா மங்களகரமான வார்த்தைகள் நம்ம கேட்க முடியும். ஆக்சுவலி ஒரு படம் நாங்கள் பார்த்தோம். அந்த கேப்பில் வந்து அந்த படத்தை நாங்கள் ஏன் ரோஸ்ட் பண்ண மறந்தோன்னு தெரியலை எனக்கு. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போன ஒரு படம். ஆனால் அவர் சூப்பர் நடிகர் நம்ம அருண் விஜய். ரெட்டை தலைன்னு ஒரு படங்க. 3 பேரும் பார்க்கலாம்னு உட்காந்தோம். இவருக்கு ஜுரமே வந்துருச்சு. அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் அப்படி அருண் விஜய் வந்து அப்படியே போற வரைக்கும் படுத்துட்டாரு. அப்புறம் மிச்ச படத்தை வந்து போட்டுட்டமேங்கிறதுக்காக நானும் மிஸ்டியும் உட்காந்து பார்த்தோம். என்னங்க அருண் விஜய் நல்ல நல்ல ஸ்கிரிப்டா எடுத்து குற்றம் 28 தடமா அப்படின்னு பல படங்கள் சூப்பரா நடிச்சிட்டு வந்திருந்த கேப்ல டபுள் ஆக்ஷன் வேற. இதுல தடத்துக்கு அப்புறம் அவர் டபுள் ஆக்ஷனில் வந்தாலே நம்ம ஆசையாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ரெட்டத்தலை டைட்டிலெல்லாம் நல்லா இருக்கு. அருண் விஜயும் தன்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஃபிசிக்கு அது இதை வச்சு நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த டைரக்டருக்கு அருண் விஜய் மேலே என்ன தீராத பகையோ. ஐயோ, இந்த கதையை எப்போ கேட்டார், எப்போ அதுக்கு ஓகே சொன்னீங்க, ஏன் ஓகே சொன்னீங்க, ஒன்றுமே தெரியல. படமாங்க இது, லாஜிக் இல்லை, ஒரு சென்ஸ் இல்லை. கடைசியில் வந்து அந்த இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்ததுக்கு அப்புறம் வைப்பாங்க இல்லை, ஏய் உன் பக்கத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு தெரியுமா, அவர்கிட்ட இருந்து ஒரு 100 அடி தள்ளி ஓடி போயிரு, அவர் தான் அந்த மாஃபியாவோட கூஃபியாவோட ஜாப்பியாவோட கேங் லீடர், அவர் தான் இந்த ஜிபியாவோட ஜாப்பியாவோட கூப்பியாவோட கேங் லீடர், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நமக்கு எவனா இருந்தா நமக்கு என்ன சார், படத்தை எப்போ சார் முடிப்பீங்கன்ற மாதிரி கத்தணும் போல இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு படம். ஆனா இந்த இருக்காருல்ல இவர் எஸ்கேப்பு, நல்லா கொரட்டை விட்டு தூக்கமுங்க. நானும் மிஸ்டியும் தான் மாட்டினது. நல்லா தூங்கிட்டாரு. அந்த அளவுக்கு தான் அந்த படம் இவரை அட்டென்ஷனை கிராப் பண்ணி வச்சிருக்கு. அப்பப்ப முழிக்கிறப்ப இவரை பார்த்தேன், லைட்டா முழிப்பாரு, அருண் விஜயை பார்த்துட்டு வணக்கம் அப்படின்ட்டு படுத்துறாரு. அதை எப்படி ரோஸ்ட் பண்ண மறந்தோம்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாளைக்கு அப்புறம் மொண்டி அதை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ரெட்டை தலை அருண் விஜய் மூவி ரோஸ்ட் ஜான் விக் ஃப்ரம் மீஷோ. இப்போ ஜான் விக்கை வந்து நம்ம ஷாப்பியில் ஆர்டர் பண்ணால் எப்படி வருமோ அது மாதிரி ஜான் விக்கை வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வந்த ஜான் விக்கு தான் இந்த விக்கு. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. மலேசியாவில எல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தது ஒரு பாட்டுக்கு. அப்பா மலேசியாவெல்லாம் வந்து எடுத்திருக்காங்களேன்னு ஆசையை உட்காந்து பார்த்தான். அது ஏன் பார்த்தோம்னு அப்புறம் தான் யோசிச்சேன். ஒத்தத்தலை, இது ரெட்டத்தலை, இது பரட்டத்தலை, மொத்தத்துல படம் வேஸ்ட் தலை. இந்த ரெட்டத்தலை படம் எனக்கு எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்கிற பராட்டா ஒண்ணு எடுத்து அதுல கண்ட கருமத்தெல்லாம் திணிச்சு அதை அப்படியே வாழை இலையில மடிச்சு கஸ்டமர் அதை பிரிச்சு அடச்சி என்ன கருமண்டா இதுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ரெட்டத்தலை. படம் ஆரம்பிக்கும் போது கேவலமா இருந்தது, நடுவுல நல்லா இருந்தது, முடிக்கும் போது ரொம்ப கேவலமா இருந்தது. படம் முடிஞ்சு வந்தோடனே எது நல்லா இருந்தது, எது கேவலமா இருந்தது, எது ரொம்ப கேவலமா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த தேரை இஸ்கு மேன் படத்துல அந்த ஹீரோயின் மேல நமக்கு கோவம் வரும்ல, ஹீரோவை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. அதே பாணியில ஒரு ஹீரோயின். இந்த ஹீரோயினுக்கு லவ்வுக்கு எல்லாம் முக்கியம் இல்லை, காசு தான் வேணும். ஹீரோயின் மேல இருக்கிற லவ்னால அந்த ஹீரோயின் என்ன சொன்னாலும் இந்த முட்டாள் ஹீரோ செய்வாரு. ஆனா இவர் பெரிய சூப்பர் பவர் ஒரு ஹீரோங்க. ஒரு காரு வேகமா நடு ரோட்ல இவர் நிக்கும் போது வந்து இடிச்சிடும். காருக்கு மேல ஜம்ப் ஆகி கீழே விழுந்துருவாரு. ஐயோ என்னாச்சுன்னு பார்க்கும்போது திட்டின்னு இப்படி எந்திரிச்சு அப்புறமா அப்ப நமக்கு ஆல்ரெடி இந்த ட்விஸ்டே தாங்க முடியல. அந்த ட்விஸ்ட் இடிச்ச காருக்குள்ள இருந்து ஒருத்தர் இறங்குவாரு. யாருன்னு பார்த்தா அவர் அருண் விஜய் தான். ஆகா, இதெல்லாம் படம் லெவலுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இவனுங்க. கழிஞ்சு வச்ச இந்த படத்துல அந்த அருண் விஜயோட கேரக்டர் பேரு காளி. நீ காளி இல்ல காலி. எலவ அங்கங்க டைரக்டர் ஒரு குறியீடு வச்சிருக்காப்ல, நமக்கு தான் கர்ம டீகோட் பண்ண தெரியல. காளி, இத பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் காலி. நம்ம காளியோட அவருக்கு பயங்கரமா தலைவலி வருது.
ஓப்பனிங் சீன்ல வந்து தலைவலி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு தான் வருதே தவிர இதுக்கப்புறம் ஒரு சீன்ல கூட இவனுக்கு தலைவலி வரல. இந்தடா தண்ணி குடுறா, இந்தடா கம்மாட்டி இந்தா. எப்பா நைட் அடிச்சது டே அண்ட் நைட் போல. ச்சே, இது ஒரு டைரக்டரோட குறியீடு தான். இந்த கர்மத்தை பாக்குற ஆடியன்ஸ்க்கு தலைவலி, குண்டி வலி, கொஞ்சம் மனவலி இதுதான் வரும்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்றாப்ல. ஆனா இளவு நமக்கு தான் தெரியல. நம்ம காளி பைய சுமாரா 5 வருஷம் கழிச்சு பாண்டிச்சேரிக்கு வரானாமா. இவன் தன்னோட ஆளை பார்க்க தான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லி கன்வே பண்றதுக்கு அருமையான ஒரு சீன் டைரக்டர் வச்சிருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. இவனுக்கு இப்போ 27 வயசு இருக்கும் போல, இவனுக்கு 7 வயசா இருக்கும் போது, இவன் ஒரு தெரு பொறுக்கியா இருக்கும் போது, இவன் கூட சேர்ந்து பொறுக்கின பொண்ணு தான் இவன் ஆளு ஆதிரே. அந்த பொண்ணு அந்த வயசுல ஒரு வாட்ச் கொடுத்துச்சாமா. எப்ப 7 வயசா இருக்கும் போது. இது இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடயே தான் இருப்பேன். 27 வயசான பிறகும் அந்த வாட்சோட சைஸ் இவனுக்கு கரெக்டா இருக்கு. அப்போ கொடுத்த வாட்சை இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சு அதை போட்டுட்டு போறான் ஆளை பார்க்க. சரிடா 5 வருஷம் கழிச்சு வரான்னு சொல்றியே, எங்கேருந்து வரான்லாம் கேட்காதீங்க. ஆரம்பத்துல எனக்கு இதை யாரும் சொல்லல. நானும் எங்க இருந்து வராருன்னு ஏன் சொல்லலைன்னா அவர் கடைசி வரைக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணினாரு, எங்க இருந்து வராரு ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது, மண்டையை போட்டு பிச்சுக்கிறணும், பத்திரப்படுத்தி வச்சு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் பிரான்ஸ்க்கு போறேன். 5 வருஷம் கழிச்சு அவன் ஆளை பார்க்க பாண்டிச்சேரிக்கு போறானே, ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கிட்டு போக மாட்டான். இவன் ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய 2 ரூபா சாக்லேட் கூட வாங்கிட்டு வரல. என் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் இவன் தான் ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருக்கான். அந்த புள்ள அவனை பார்த்தோன்னே என்ன நினைச்சுன்னு தெரியல. கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து, இங்க பாடுறா காளி பையில, நான் பிரான்ஸுக்கு கிளம்பி போறேன், எனக்கு காசு தான் லைஃப், இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணனா எடுப்பேன் நைஃப்ங்கிற மாதிரி கராரா பேசிடுறான். உன்கிட்டயும் பணம் இல்ல, என்கிட்டயும் பணம் இல்ல. 2 நாள் பட்னி போட்டா போதும், ஒன்னு எனக்கு பிடிக்காம போயிடும். அண்ணனுக்கு அடுத்த வேளை சமைச்சு சாப்பிட சோறு இல்லைனாலும் அண்ணன் சொக்கா எல்லாம் பிராண்டடா தான் போடுவாப்ல. இவர் போட்டிருக்கிற சொக்கா ஒரு 5000 ரூபாய் இருக்கும், உள்ள போட்டிருக்கிற சொக்கா ஒரு 3000 ரூபாய் இருக்கும். உள்ள போட்டிருக்கிற ஜட்டியோட ரேட் என்னன்னு தெரியல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இந்த ஆளு சாப்பிட்டுட்டு பில்லு கட்டாம எஞ்சி போனா கூட அவன் போட்டிருக்கிற சொக்கா வச்சு பில்லு கட்டிடலாம். ஆனா இவன் ரொம்ப ஏழையாமா, 10 பைசா இல்லையாமா. வெறும் லவ் மட்டும் வச்சு சமைச்சு சாப்பிட முடியுமா? இங்க பாருமா ஆதிரே, அவன் பொய் சொல்றான். அவன்கிட்ட பணம் எல்லாம் நிறைய இருக்கு. எலவு எங்க உன்கிட்ட சொன்னா கோமணத்தை உருவிட்டு அம்மனமா விட்டுருங்கிற பயத்துல சொல்ல மாட்டான். பாரு, வெறும் ரோஸ் கேக்கு வெறும் 25 ரூபா ரோஸை மட்டும் கொண்டாந்து கொடுத்துருக்கான் பாரு. அவன்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சில்க் டைரி மில்க் கூட அவனை வாங்கி தர மாட்டான். சரி, இவன் ஏன் இவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருக்காங்கிறது எனக்கு போக போக தான் தெரியுது. இந்த பொம்பனாட்டி ரொம்ப பேராசை பிடிச்சவளா இருக்கா. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிடணும், கிளியோபாட்ரா மாதிரி வாழணும். உன்னால அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தர முடியும். இவ சொன்ன தத்துவத்தை கேட்டுட்டு ஒரு கட்டிங்க போட்டுட்டு கண்ணா பின்னான்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது காருக்காரன் அடிச்சு தூக்கிடுறான். இப்போ அந்த கார்ல முட்டி இந்த கார்ல முட்டி சுத்தி கீழே விழுவாருல்ல. ஆமா, இப்ப என்ன கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சு, கொசு கடிக்குது. இவனுக்கு உளுந்த அடியில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவனோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு சதறி இருக்கும்னு. அதுதான் இல்ல, கார் இவனை மோதன ஸ்பீடோட இவ ஸ்பீடா ஏஞ்சி நிக்கிறான். ஏஞ்சி நின்னு பார்த்தா இவன மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். இவனுங்க எந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அவனுங்க வாயால அவனுங்களே நாங்க ஒரே மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாதான் நமக்கே தெரியுது. சார், நீங்க ஸ்டைலா இருக்கீங்க. புரிஞ்சதா? அவன் ஹேர் ஸ்டைல பாருங்க, இவன் ஹேர் ஸ்டைல பாருங்க. அவனை விட இவன் தான் ரொம்ப முடிவெட்ட செலவு பண்ணுவான் போல. இவன் ஏழை தாயின் மகனா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இவன் பேர் உபேந்திராவான். மல்பே உபேந்திரா. உபேந்திரா மேல இந்த மல்பே என்ன காண்டுன்னு தெரியல. என் வாலெட் எடுத்துக்கோ, எவ்வளவு வேணா செலவு பண்ணு, ஒரு நாள் வாழ்ந்துரு. ஐயா, என் தெய்வமே, ஐயா. இந்தா கார்க்கி, உனக்கு எங்கேயாவது இடிக்கணும்னு தோணுச்சுன்னா இடிச்சிரு. இவர் மாதிரி ஒரு இப்படி ஒரு பணக்காரன் நம்ம பார்த்துமே இருக்க மாட்டோம். இந்த பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு எத்தனை நாள், ஒரு 1 வீக்கு வேலை இருக்கு, சும்மா தங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ இந்த வீடு அந்த 1 வீக் ஸ்டேக்காக வாங்கிட்டேன். இந்த 1 வீக் தங்குறதுக்காக இந்த பங்களாவே சொந்தமாக வாங்கிட்டாராம். இந்த கார்டு எடுத்துக்கோ, அன்லிமிட்டட் கிரெடிட் கார்டு, இந்த பென்ட்லி காரை வச்சுக்க, ஒரு நாள் ஃபுல்லாக பணக்காரனாயிரு, இடிக்கணும்னா இடிச்சிரு, ஐ கேன் பை அ நியூ கார். யாருடா நீ, நம்ம கிட்ட சிக்க மாட்டேங்கிறாங்க. இடிச்சு இடிச்சு விளையாட வேண்டியது. இதுல உடனே அவரு மற்றவங்கள ஏமாத்தலாம், லொக்கேஷன் தெரிஞ்சா நம்மள ஏமாத்தக்கூடாதுல்ல.
உடனே அந்த காரை எடுத்துட்டு ஹீரோயின்ட்ட போய் நின்றுவாரு. ஹீரோயினும் காரை பார்த்தோன்னே உனக்கு ஏது இந்த பணம், நல்ல வழியில வந்த காசு அதெல்லாம் கேட்கல, காரு நல்லா இருக்கே ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல. வேற உடனே வா நைட் ஒன்று ஒரு ரைடு கூட்டி போறேன்னு பாண்டிச்சேரியில இருக்கிறவரு காரை இப்படி உருட்டிக்கிட்டே வருவாரு. வந்து பார்த்தா மலக்காவில் வந்துருவாரு. மலக்காவில் வந்து சிங்கிட்டு 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 சிங்குன்னு ஆடிட்டு பார்த்தா பாண்டிச்சேரி போயிடுவாரு. எப்படி கார்லயே பறந்து வந்தீங்க? அந்த காரை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துருப்பேன். என்னங்க நீங்க நம்ம ஆறு காளிப்பைய காளி கார் எடுத்துட்டு வந்துட்டான் தன்னோட ஆளை கரெக்ட் பண்ண. இந்த பேராசை பிடிச்ச சனியை இருக்கு பாருங்க, இது காஸ்ட்லியான காரை பார்த்தோன்னே காஞ்ச மாடு கருவாப்புல தந்தாலும் துண்ணுங்கிற மாதிரி காருக்குள்ள தன்னோட ஆள் இருக்கான்னு கூட பார்க்கல, காரை தரவிட்டு இருக்கா. நீ என்ன இந்த கார்ல திருடிட்டியா? கண்ணு இருக்கு. இப்போ இந்த பேராசை பிடிச்ச பைத்தியக்காரியும் இந்த காளிப்பைய காளியும் கூட்டு கலவாணியா மாறி நம்ம உபேந்திராவை போட்டு தள்ளிடுறாங்க. அவ சொல்லுவா இந்த மாதிரி லைஃபை வந்து உன்னாலே என்னாலே நினைச்சாலும் பண்ண முடியாது, நம்ம கண்ணுக்கு கிட்ட இருக்கு பாரு, அவன் கூட ஒரே மாதிரி இருக்கான். சோனி என்ன பண்ணி அவனை போட்டுரு, எனக்காக இதை பண்ணுடா பண்ணுடா அப்படின்னு அவரு பாரு ஆண்டி அப்படின்னு அவ அந்த லூசு என்ன சொன்னாலும் பண்ணுவாரு. இவரு பெரிய நான் தாண்டா குபேந்திரா அப்படின்ட்டு வருவாரா, ஒரு அடியில பொசுக்குன்னு போயிடுவாரு. இவரு நைட் அவரோட சண்டை பிடிச்சி சுட்டுட்டு லக்ஸரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிடுவாரு. ஏய் அவன் செத்துட்டான்டா. ஏண்டான்னு கேட்டா இவனை போட்டு தள்ளிட்டா இவன மாதிரியே இருக்கிற இவனுக்கு எல்லா சொத்தும் கிடைச்சிரும்ல அப்படிங்கிற ஒரு பேராசை. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறல, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேல. இதத்தான் சொல்லி அப்புறம் இந்த பேராசை பிடிச்சவனும் பெரும் கஷ்டத்துல இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வாங்கன்னு பார்த்தா நீங்க ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் மறந்துட்டீங்களோ? இவனுக்கு மர்கையா பண்ண உபேந்திரா கோவால பெரிய மர்டர் காயம். இல்ல இவர் அல்றதே உண்மை நினைச்சிட்டாரு. இந்த ட்விஸ்டல் இந்த இது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஒரு நல்ல நாட்டு தான், எடுக்க தெரியாம எடுத்து வச்சிருக்காங்க. அவர் சொல்ற மாதிரி கழிஞ்சி வச்சிருக்காங்க. இவர் அவரை கொண்டுட்டு இந்த இடத்துக்கு இப்ப நான் வந்துட்டேன்னு வந்து பார்த்தா அடுத்த நாள் போலீஸ் வந்து நிக்கும். என்ன சார் பாண்டிச்சேரிக்கு நீங்க வந்தது சைன் பண்றதுக்கு தானே, ஸ்டேஷன்ல சைன் பண்ணிட்டு போறதுக்கு தானே. அதாவது இவர் ஒரு 15 நாள் பெயில்ல வந்திருக்காரு, இப்ப திருப்பி போகணும். இவர் வந்து தூக்கு தண்டனை போல இருக்கு, தூக்கு தண்டனை கைதி. இப்ப நான் மல்பா இல்லங்க நான் குல்பான்னு சொன்னா நம்பவும் மாட்டேன். அப்ப மல்பா எங்கன்னு கேட்டா கொலை கேஸ்ல மாட்டுவாரு. நான் தான் மல்பான்னு சொன்னா தூக்கு தண்டனை. இப்ப சொன்னாலும் சாவு சொல்லாட்டியும் சாவு, என்ன பண்றது அப்படின்ட்டு மல்பா யாரு, மல்பா ஒரு யாரு, கோவா, அவர் கோவாவா எங்கேயா பெரிய ரவுடி போல, மல்பா யாருன்னு தேடி அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம். இந்த ஹீரோயின் நான் தான் இருக்கேன் இல்ல நான் தான் இருக்கேன் இல்ல அதை பண்ணு இதை பண்ணு, அவ சொல்றதெல்லாம் இவர் செய்வாரு. நான் மிஸ்டிட்ட சொல்றேன், இவ பிளான் என்ன தெரியுமா மிஸ்டி, இவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த சொத்தை இவன் தனியா ஆட்டையை ஓடுறதுக்கு பாக்குறான் போது அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்களா, அங்க ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னு பாரு. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. பிளாஷ்பேக் இவர்தான் மல்பே. பார்க்க அவதார் குட்டி மாதிரி இருக்கானே இவன் தான் நம்ம உபேந்திராவான். ஆனா நம்ம ஆளு பார்க்க மட்டும் அவதார் குட்டி மாதிரி இருக்க மாட்டான், பண்ற செய்கையே அவதார் குட்டி மாதிரி தான் இருக்கும். கோவால ரெட்டின்னு ஒருத்தன் இருக்கானாமா, அவன் காட்ஃபாதர் ஆஃப் கோவாவான். அவன்கிட்ட இல்லாத காசே இல்லைன்னு சொல்றாங்க. இம்புட்டு காசு வச்சிருக்கான இந்த ரெட்டி, இவன் பையன் ஒருத்தன் தேஜா ரெட்டின்னு ஒருத்தன் இருக்கான். அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணுது, ரோட்ல நிக்கிற காரெல்லாம் திருடுதுங்க. ஆட கல்ச்சால போறவனே, உன் அப்பன்ட்ட இல்லாத காசாடா இப்படி அல்பமா ரோட்ல நிக்கிற காரெல்லாம் திருடிட்டு போற. அந்த கார் யாரோடதுன்னா நம்ம உபேந்திராவோட தான். அந்த காரை இவன் திருடிட்டு போவ, இந்த அவதார் குட்டி அவங்கள துரத்திட்டு ஓட. உபேந்திரா நீங்க நினைக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா நான் பெரிய உபேந்திரா இந்த காரை ஐடி ஐ கேன் பை அ நியூ கார்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காருக்காக இவனை ஏன் துரத்திக்கிட்டு இருக்கேன். அங்கதான் ஜான் விக் படம். தான் நாயை கொன்னதுக்கும் தான் காரை தூக்கிட்டு வந்ததுக்கும் ஒருத்த பென்சிலை வச்சு எல்லாரையும் குத்தி கொல்லுவானே ஒருத்தன். அது மாதிரி இவர் காரை துரத்தல,
கார் டிக்கில இருக்கிற உங்க அம்மாவோட சாம்பலை துரத்திட்டு போறாரு. உங்க அம்மாவோட சாம்பலை நீ ஏன்டா மொத்த கார் டிக்கில வச்ச, முன் சீட்ல எல்லாம் வச்சு கொண்டு போன, கார் டிக்கில வச்சிருக்காரு, அந்த சாம்பலை குடுறா அப்படின்னு துரத்திட்டு போற இடத்துல கை கலப்பாங்க. இவங்கள வந்து அடிச்சு இவன் உபேந்திராவை சுட்டு இம்புட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் காமன் நேரம் கழிச்சு ஒருத்தன் உபேந்திராவோட பர்ஸை திறந்து பார்த்துட்டு இந்த காடி எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அங்கே ரிட்டர்ன் விட்டுற சொல்லு. ஏன்டா அப்படின்னு கேட்டா இவன் பெரிய ஹிட் மேனாமா. டாப் மோஸ்ட் ப்ரூட்டல் ஹிட்மேன் மல்பே உபேந்திரா. ஏன்டா ரெட்டி பயலே, என்னடா புள்ள பெத்து போட்டு வச்சிருக்க, நீ பெரிய கோவாக்கே காட் ஃபாதர்ங்கிற, நீயே பெரிய ரவுடி, இன்னொரு ரவுடியே தெரியாம இருக்க அவன் பையன். அது அப்புறம் ஒரே ஊர்லயே இருந்துட்டு ஒரு இந்த இதுலதான் மல்பே உபேந்திரா த மோஸ்ட் வாண்டட் ஹிட்மேன் அப்படிங்களா. இந்த படத்துல இந்த ஹிட்மேன் என்னங்க ஆவாரு, பாலா சுட்டாலும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்துருவாரு, பொழைச்சி வந்து அவரை மாதிரியா இருக்கிற ஒருத்தன் அவரை சுட்டும் கொள்ளுவானா, இவர் ஹிட்மேனா இல்ல இவருக்கு இவங்க ஹிட்மேனா, 2 தரம் இந்த உயிரை எடுத்துருவாங்க. கிரிமினலுக்கு இன்னொரு கிரிமினல் தெரியாம போவோம், அவன் கூட இருக்கிற அல்ல கைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, போட்டோவை பார்த்து கண்டுபிடிக்கிறான். ஆனா நேர்ல பார்த்த இந்த தேஜா ரெட்டிக்கு தூர பார்வை போல, அவன் யாருன்னு தெரியலையா, கண்ணாடி கிரடி போடுறா கல்ச்சால போறவனே. இந்த தேஜா ரெட்டி நம்ம உபேந்திராவை சுட்டு ரோட்ல படுக்க போட்டான். அதை பார்த்த ஒரு பொண்ணு அவனை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க போட்டா. ஹாஸ்பிட்டல் பெட்ட சொன்னாங்க. இந்த படத்துல எவனுக்குமே மூளைன்னு ஒண்ணு இருக்காது போல. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி ரோட்ல ஒருத்தனுக்கு அடிபட்டா நம்ம என்ன பண்ணுவோம், 108க்கு போனை பண்ணுவோம், இல்ல நம்மளே தூக்கிட்டு போவோம். ஆனா இவ ஏதோ ஒரு குடோன்ல வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. இவன் யாருன்னு இந்த அம்மாக்கு தெரியாது, இந்த அம்மா யாருன்னு இவனுக்கு தெரியாது. இவ எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறான்னு டைரக்டர் கேட்டாலும் தெரியாது. எப்படி படம் எடுத்து வச்சிருக்காங்க பாத்துக்கிடுங்க. சரி, கேக் ரெடி. அப்புறம் இவன் உடம்பு சரியாயி வந்து நம்ம ரெட்டியோட ஒரே பையனானா இந்த தேஜா ரெட்டிய போட்டு தள்ளிடுறான். இவன் எதுக்கு உடம்பு சரியாயி வந்து தேஜா ரெட்டிய போட்டு தள்ளினானாமா, காருக்குள்ள இவன் அம்மாவோட அஸ்தி வச்சிருந்தானாமா. இந்த தேஜா ரெட்டி இவன் அம்மா அஸ்தியோட காரை திருடிட்டு போயிட்டானாமா. அதை திருப்பி வாங்கிட்டு போலான்னு இவன் வந்தானா. அம்மா ஏன்டா டேய், காரை திருடிட்டு போனவே காரை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், உன் அம்மாவோட அஸ்தி எல்லாம் பத்திரமா வச்சிருப்பான். ஏன்டா எங்களை இப்படி சாவடிக்கிறீங்க, படமாடா எடுத்து. இவரு தேஜா ரெட்டிய கொன்னு தேஜா ரெட்டியோட ஒய்ஃப்ட்ட இருந்து அஸ்தியை வாங்கிட்டு போய் கடல்ல கரைச்சாராமா. எங்கன்னா கோவா பீச்ல. டேய், இந்த சீனை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன்டா. டேய், இது சிங்கப்பூர் ரஜினி சீன்ரா. அந்த படத்துல நம்ம சிங்கப்பூர் ரஜினியோட ஆத்தாக்காரி செத்து போயிட்டாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற பீச்ல அம்மாவோட அஸ்தியை கரைப்பாப்புல. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இவன் கோவா பீச்ல கரைச்சிட்டு இருக்கான் பாருங்க அஸ்தி எல்லாம். நல்ல வேலை இங்க கரைச்ச அவன் அம்மா அஸ்தி வாய்க்கா வரப்போலியா டிராவல் பண்ணி கங்கை நதியில கலந்துரும் அப்படின்னு சொல்லாம விட்டானே. இந்த புள்ள ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காமா. இவனோட அண்ணங்கார மலின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தண்ணிய போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். டேய், உன் தங்கச்சி உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு டாக்டர் தான்டா உன்கிட்ட சொல்லணும். நீ என்னடா டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஸ்கிரிப்ட் பேப்பர் மாத்தி கித்தி கொடுத்துட்டாங்களா? நீ கேட்ட ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்ட, நீ கேட்ட ஸ்டேடியம் கட்டி கொடுத்த, நீ கேட்ட உனக்கு தேஜாவை கட்டி வச்ச. இவ்வளவு பண்ணியே அந்த தேஜா ரெட்டிக்கு வரதட்சணையா 4 கார் வாங்கி கொடுத்தியாடா? அவன் பாரு ரோட்ல திருடிட்டு உன் தங்கச்சி தெருவுல விட்டான். தேவையா பையா? அடுத்து கதை எங்க தவழ்ந்துட்டு இருக்குன்னா, நம்ம ஆளு காளி பய காளி என்னடா அது பூட்டிட்டு போன கதவு திறந்து கிடக்கே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அடிப்பட்டவன் யாருன்னே தெரியாம ட்ரீட்மெண்ட் பார்த்துச்சுல ஒரு பைத்தியம். அதனால இதுங்க ரெண்டுக்குள்ள லவ்ஸ் வந்துருச்சாமா. இது என்ன லவ்? அவன் செத்து போய் 3 நாள் ஆச்சுங்க. அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு போன் பண்ணி கேட்க துப்பு இல்ல இவளுக்கு. ஆனா இந்த உபேந்திரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுசா வாங்கின பாண்டிச்சேரி வீட்டுக்கு டைரக்டா வந்துட்டான். அட்ரஸ் எப்படி கேட்டு வந்திருப்பான்லாம் கேட்காதீங்க. பாண்டிச்சேரி லோக்கல் ஆட்டோ டிரைவர்ட்ட கேட்டு வந்திருப்பாப்ல. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இதுல சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, இவளுக்கு இதுல பல ட்விஸ்ட் உடையும். இவர் அதுல ஒரு விஷயம் சொல்லாம விட்டாரு. நம்ம மல்லி உபேந்திரா இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கால் இருக்காது. அவர் வந்து இரும்பு கால் போட்டிருப்பாரு. அப்ப அதெல்லாம் நம்ம இந்த அருண் விஜய் பாத்துருவாரு. ஸோ இப்போ இவருக்கும் ஒரிஜினல் இந்த உபேந்திராக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இவருக்கு 2 காலும் இருக்கு, இறந்து போனவருக்கு ஒரு கால் இல்லை, இரும்பு கால்.
இப்போ இவர் இந்த வீட்டில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட வர்றாரு. வந்து பார்த்தா கதவு திறந்துருக்கு. இனி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். உள்ளே போய் பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா மல்லி உபேந்திரா ஒரிஜினலோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவள் வந்து உபேந்திராவை கட்டி பிடிக்கணும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். உடனே உபேந்திரா உட்கார வச்சு, இங்கே பாரு நீ ஃபோனில் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேன், அவன் காளி பேரில் உனக்கு பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, நீ எப்போ அவனை கொண்டுட்டு நீ காலியாக போற. காளியை உட்காந்து பார்ப்பாரு. காளிக்கிட்டே சொல்கிறாரு, அடி பாவி, அப்போ இந்த நல்லா செலவு பண்ணுன்னு கிரெடிட் கார்டை கொடுத்தது காரை கொடுத்ததெல்லாம் என்னைய கொள்றதுக்கா. இவர் எப்படி உபேந்திராவை கொண்டு போட்டு நம்ம உபேந்திரா இடத்துக்கு போய் நல்லா வாழுவோம்னு நினைச்சாரோ, அவர் என்னன்னா பெயில்ல வெளியே வந்த தூக்கு தண்டனை கைதி உபேந்திரா இறந்துட்டான். இப்ப நான் உபேந்திரா கிடையாது, நான் வந்து காளி அப்படின்னு காளியோட பேர்ல இவர் வெளிநாட்டுக்கு ஓடி போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தது. 2 பேரும் கெட்டவனுங்க தான் போல. இதுல இவர் கொஞ்சம் முந்திக்கிட்டாருங்க, உபேந்திராவை போட்டு தள்ளிட்டாரு. இது தெரியாம இந்த லூசு வந்து உபேந்திரானை நினைச்சுக்கிட்டு காளிக்கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உலகிட்டு வெளியே பார்த்தா, அம்மா யார் அந்த பொண்ணுன்னு இவர், அது வேலைக்காரி, பிரான்ஸ்ல இருந்து வந்த பிரான்ஸ் வேலைக்காரி அப்படின்றாரு. இவனும் காசு தானேன்ட்டு ஆமாங்கோ சரி இது என்னடா அது வம்பு அப்படின்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. மிச்ச கதையை அவர் சொல்லும் போது அப்புறம் சொல்றேன். யாரு காளி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையாமா. காளி கிட்ட போய் இவ காஜ காமிச்சிட்டு இருக்கா. நான் குளிச்சிட்டு வரேன். வந்த உடனே என்ன பண்ணணும்? மறுபடியும் குளிக்க வைக்கணும். ஒழுங்கா குளிச்சிட்டு வாங்க. காலை காட்டு. ഈ കുട്ടി ആരാണ്? நம்ம ஆளு இது வேலைக்காரின்றான். மேடோ அவனும் அதை நம்புறாங்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. எந்த ஊர்ல வேலைக்காரி இவ்வளவு செக்ஸியா ட்ரெஸ் போட்டிருக்கா? கொஞ்சம் கவர்ச்சியான வேலைக்காரியா இருப்பா போல. அவன் கிடக்குறான். காமெடி நேரம். இந்த சீனுக்கு தான் டக்குன்னு வந்துட்டீங்க, சொல்லியிருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவர் கேட்பாரு, ஏய் கழிச்சால பரவாயில்ல, இது ஓ வீடியோவா ஏன் வீடியோவா, நம்ம 2 பேர் வீடியோ தான் வாங்க சேர்ந்து பண்ணுவான். இதில் என்னன்னா, ஒரு நாள் இவர் ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்படி உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ இவ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிரும். இன்னும் இவர் தான் மல்லி உபேந்திரா நம்பிட்டு இருக்கா. ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஏதோ டவுட் வந்துடும். டக்குன்னு காலை பாப்பா 2 கால்லையும் விரல் இருக்கு. இவனுக்கு ஒரு கால் கட்ட கால் ஆச்சு எப்படி அப்படின்ட்டு பார்த்தா, ஏய் நீ மல்லி உபேந்திரா இல்லை, நீ அவனை கொன்னுட்டு நீ வந்து காளி அப்படின்னு இவர் துரத்தி போவாரு. உடனே அவ வந்து தப்பிச்சு ஓடுறங்கிற பேர்ல ஒரு நாயை இவர் அட்டாக் பண்ணோட நாய் இவரை கடிக்கும், அவ ஓடிடுவார். இவர் துரத்திக்கிட்டே போவாரு. இப்படியே சம்பவம் நடக்கும். நம்மளை கழுவி விட்டதுக்கு அப்புறம் இவ ஒரு 1/4 மணி நேரம் பொறுமையா டைம் எடுத்து இவன் நம்ம ஆளு உபேந்திராவா இல்ல காளி அப்படின்னு சொல்லி காலம் கழிஞ்சு கண்டுபிடிக்கிறா. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறா? அவன் டாட்டூ போட்டிருக்கான் ஆதிரே அப்படின்னு. இல்லன்னா அதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். 1 மாசம் பண்ணிருப்பா. இவர் கால் கதையவே மறந்துட்டாரு. இந்த களவாணி காளி பய அந்த மலையாள குட்டியை துரத்துக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஓடிடுறான். அங்க பார்த்தா நம்ம ரெட்டி ஆளுங்க அவளை மர்கையா பண்ணிடுறாங்க. இது கூட பரவாயில்லங்க, இதுக்கப்புறம் சில விஷயம் எல்லாம் காமிக்கிறாங்க பாருங்க, அதுதான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. வயிற்றுக்குள்ளே சரிமானம் ஆகாம கிடக்கு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இழுத்துட்டு கிடந்துச்சுல ஒரு பொண்ணு, அவனோட அண்ணங்காரன் வரான். இவங்களுக்கு யாரா அவன் இருக்கிற அட்ரஸ் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே பாண்டிச்சேரி லோக்கல் ஆட்டோ டிரைவர் தான் போல. வீட்டு அட்ரஸ் கொடுத்தா மட்டும் பரவாயில்ல, இவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அங்கேயே இவனை தேடிட்டு வந்திருக்காங்க. இவன் இப்ப இந்த டைம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பான் அப்படின்னு எப்படி கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க பாருங்க இந்த கல்ச்சல போறீங்க. அவங்களுக்கு தான் காளி யாரு உபேந்திரா யாருன்னு தெரியாதே. உபேந்திரா நினைச்சு நம்ம காளி பையில ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் இந்த பையன் அவன் கிட்ட குண்டடி வாங்கினதே மறந்துட்டு ரெட்டி ஆளுங்களை விரட்டி அடிக்கிறான். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அந்த துப்பாக்கில என்ன 2 புல்லட் தான் போட்டு எடுத்துட்டு வந்தியாடா? இன்னொரு வாட்டி குறி பார்த்து சுட்டு இருந்தா அவனே செத்து போயிருப்பான். ஆனா அதை எப்படி இவங்க பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ப்ரொடியூசர் காசை வேஸ்ட் பண்ணியே தீர்வாண்டா அப்படின்னு சொல்லி கையால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு பண்றான் பாருங்க, ட்ரெயின் ஒண்ணு 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. அதுல அசால்ட்டா ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. டேய் நீ சாதா காளி இல்லடா, குரலி வித்த காளி. அப்பாடா, நீ சாதா காளி இல்லடா காளின்னு சொல்லி நான் சொல்லிட்டேனா?
நான் ஆரம்பத்திலே சொல்லல, இவனுக்கு இன்ட்ரோ சீன்ல வந்த தலைவலி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆனதோட சரி. படம் முடிகிற வரைக்கும் நமக்கு வின்னு 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 வலிக்குது உச்சி மண்டையிலே. நம்ம ஆளு போற வழியில அவன் ஆளு வீட்டுல டைவ் அடிச்சிருப்பான் போல. கட்டு கிட்டெல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் உபேந்திராவோட பணத்தெல்லாம் எடுத்துட்டு திருப்பி நம்ம ரெட்டி ஆளுங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அந்த சண்டையில நம்ம ஆதிரேவை ஒருத்தன் கத்தியால கிண்டிடுறான். தூக்கிட்டு ஓடுறான். மெடிசன் கிடிசன்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்களே. இல்ல புரியல. என்ன மன்னிச்சிடுறா காளி. உன்னை அவக்கு கத்தி குத்து வந்த உடனே அந்த காசெல்லாம் டாலர்ஸ் கணக்கில் காசும் ஒரு காரும் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவ காரில் இருக்க வச்சுட்டு அது ஒரு கெப்பெல்லாம் போட்டுட்டு மறைஞ்சு போய் தன் மூத்த காட்டாம ஒரு ஃபார்மசியில மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அவ ஒரு லெட்டரை மட்டும் அந்த கார் பார்க் அட்டெண்டன்ட்ட கொடுத்துட்டு அவ எஸ்கேப். என்ன மன்னிச்சிடுறா காளி, உன்னை ஏமாத்திட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு பணம் தான் முக்கியம், நான் பணத்தோட போறேன் அப்படின்ட்டு அவ காசை எடுத்துட்டு பாய் வாங்கிட்டு போயிடா. இந்த ஆளுக்கு வரணும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாரு. மாத்திட்டு தான் போறேன், கூட சேர்ந்து சாக முடியாது. முடியல முடியல. அப்படியே கட் பண்ணா இந்த ரெட்டி ஆளுங்க ஆதிரேவையும் பிடிச்சு வச்சுட்டாங்க, நம்ம களவாணி பைய காளியையும் பிடிச்சு வச்சுட்டாங்க. நான் உபேந்திரா இல்ல. நீ உபேந்திரா இல்லன்னு எனக்கு தெரியும். அவன் நான் மாட்டிருக்க மாட்டான். டேய் இவங்க மெய்யாலுமே மென்டல் தான் போடா. உபேந்திரா மாட்ட மாட்டான்னு தெரிஞ்சாடா நீங்க கோவால இருந்து ஒரு கேங்க கூப்பிட்டு வந்தீங்க. இதுல நீங்க கோவாவோட காட் ஃபாதரடா. ஆட கழிச்சால போறீங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காளி பையிட்ட போய் உபேந்திரா எங்க இருக்கான் சொல்லு 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 சொல்லுங்கறாங்க. உபேந்திரா கொன்னுட்டடா. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. கொன்னுட்டேன். வடக்கடா கொன்னுட்டேன். டேய் எங்க ஆயா சத்தியமா உபேந்திராவை கொன்னுட்டான்டா. நான் வேணா சூடு ஏத்தி சத்தியம் பண்றேன்டா. இப்ப உபேந்திரா எந்த ஊர்ல இருக்கான், அவன் கரண்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்த உங்களுக்கு உபேந்திரான்னு ஒருத்தன் இல்லவே இல்ல இப்போன்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியலையாடா? இவங்க எல்லாம் என்னடா கேங்ஸ்டர், எங்கடா படிச்சீங்க நீங்க? ஒரு வழியா இந்த பைய சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண, பாடி எங்கடா போட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. நான் உபேந்திராவை மறுகையா பண்ணி முதலைங்களுக்கு தீனியா போட்டேன்னு சொல்றான். நான் போய் தேடி பார்ப்பேன். அங்க உபேந்திராவோட சின்ன எலும்பு கிடைச்சா கூட உன்னை நான் நம்புறேன். எலும்பு கிடைச்சா நம்புறியா? டேய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பொறுமையா சாப்பிடுற அது என்ன மனுஷனடா? அது முதலடா. மிச்சம் மீதி ஏதாச்சும் வச்சிருக்கான்னு தேட போறாங்களா? மக்கு பயல்களா இருக்காங்க பாத்துடுங்க. அப்படியே துணிச்சுனா ஒரு எலும்பை கூட மிச்சம் வைக்காது சார். இந்த காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு குபீர் மூவ்மெண்ட் பண்றாங்க பாத்துடுங்க. இந்த காளி பையில புடிச்சு ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் ஒருத்தன் போன் பண்ணி சொல்றான், அந்த காளி பைய சாதாரண ஆள் இல்ல. ஜான் பிராவோ. இவன் யாரு? ஆள் எப்படி இருக்கா யாருக்கும் தெரியாது. அவன் ஃபாரின்ல மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர். அவன் பேரு காளி இல்ல, அவன் பேரு ஜான் பிராவோ. அவனை எவனுமே இந்த உலகத்துல பார்த்தது இல்லங்கிறாங்க. அவன் சின்ன வயசுல பாண்டிச்சேரியில தான் பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனை கண்டுபிடிக்க ஒரு துப்பு இல்லையாடா? இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றது இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா. ஏன்டா இப்படி அடிக்கடி இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் தூக்கி அசியப்படுத்தி வைக்கிறீங்க? இருங்கடா உங்களை பத்தி மோடிஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். பிராவோ. ரொம்ப நேரமா நம்ம ஆளு எவனாச்சும் ஒருத்தன் பில்டப் கொடுக்க வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பில்டப் கொடுத்துட்டாங்களா? இவனை கட்டி போட்டிருக்க விலங்கெல்லாம் ஒரே இழுல அறுத்துட்டு எல்லாத்தையும் கொன்னுட்டு தப்பிச்சிடுறான். ஆனா பாத்துக்கிடுங்க மக்களே, இவனுக்கு ஒரு குண்டடி பட்டிருக்கு. அப்பயும் இவன் சாவல. இவனை கட்டி போட்டு இவன் பல்லெல்லாம் புடுங்குறாங்க. அப்பயும் சாவல. மானாங்கடியமா ஒருத்தன் கத்தியால குத்திட்டு இருக்கான். அப்பயும் சாகல. அண்டர்டேக்கர் மாதிரி திருப்பி திருப்பி ஏஞ்சி வரான். இந்த அண்டர்டேக்கருங்கிற காளி இவ்வளவு குரலி வித்த பண்ணது எதுக்காக? நம்ம ஆதிரேக்காக. கடைசியில இவன் போய் கேக்குறாங்க, பணம் முக்கியமாடி நான் முக்கியமாடி அப்படின்னு. அவ பணம் தான் முக்கியம் போயிடுறான். உனக்கு பணம் முக்கியமா நான் முக்கியமா? நீ தான்டா முக்கியம். அப்படியா அப்படின்னு அவ வச்சிருக்கிற அந்த பணப்பையில இருந்து ஒரு டாலர் கட்டு எடுத்து எரிக்க போவாரு. எரிக்காதடா, பணம் தான்டா முக்கியம். இப்ப பொய்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டியா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. மொத்தத்துல ரெட்டத்தலை அந்த 10 தலை ராவணனே இறங்கி வந்தாலும் இந்த படத்தை பார்க்க முடியாது. அப்புறம் ஒத்தத்தலை வச்சிருக்கிற நம்ம எப்படி பார்க்க முடியாது. சரியான கேவலம் கட்ட ஒரு படம். ஒரு அவர் சொன்ன மாதிரி இடையில கதை நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நாட் நல்லா இருந்தது. அந்த ஆள் மாறாட்டம் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஏன் இவர் கிரெடிட் கார்டுலாம் கொடுக்குறாரு, ஏன் அந்த காசு கொடுக்குறாரு, காரு கொடுக்குறாருன்னு பார்த்தா அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. இவர சைட்ல இருந்து நல்லா வாழணும். சரி, ஒரு இவ்வளவு காசு இருக்கே, நம்மள மாதிரியே வேற இருக்கான், நம்ம இவர் வந்து நம்மளை யாரும் பார்க்கல, சேர்ந்து பார்க்கல, நைட் டைமு இவனை போட்டு தள்ளிடுவோம். அவருக்கு அதை போட்டு தள்ளன்னு சொல்றதுக்காக ஒரு கேரக்டர், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அது தேவையே இல்லை.
போட்டு தள்ளிட்டு இவர் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் லாக்கு. ஏன்னா அவரு தூக்கு தண்டனை கைதி. அந்த லொக்கு நல்லா இருந்தது. அந்த லொக்குல இருந்து எப்படி ஒரு இப்போ வந்து நான் இவன் இல்லைங்கன்னு சொன்னா கொலைகேஸ்ல மாட்டணும், கொலைகேஸ்ல மாட்டக்கூடாதுன்னு பார்த்தா ஒரு வாரத்துல இவர் ஜெயிலுக்கு போய் தூக்கு தண்டனை வைக்கணும். ஸோ அந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி இதுல இருந்து இவர் வெளியே வந்தார் அதை மட்டுமே சொல்லி இருந்தா போதும். இந்த மல்பே உபேந்திராவுக்கு இதாங்க நடந்தது. அவர் ஒரு ஹிட்மேன், ஆனா இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதியா இருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஹிஸ்டரி முடிச்சிருக்கலாம். மல்பேந்திராவுக்கு அங்க போய் அங்க இருந்து ஒரு கோவான கோட்ஃபாதர் அது இது லொட்டு அதெல்லாம் தேவையே இல்லை. இதுல நீங்க எந்த சீன்ல ஹீரோ மேல ஒரு பரிதாபம் வரும், ஹீரோயின் மேல ஒரு பரிதாபம் வரும்னு வராது. ஏன்னா எல்லாரும் மேல எரிச்சல் தான் வரும். ஒரு சீன் கூட உங்களுக்கு ஒட்டாது. அந்த ஒரே ஒரு நொட்டு நடுவில் அந்த ஹீரோக்கு வர்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அது மட்டும் அந்த கதையா மட்டும் நல்லா இருந்தது. அது விஷுவலா கூட நல்லாவே இல்லைங்க. குப்பை. அருண் விஜயோட படம்னு நம்பி ஒரு நம்பிக்கை பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அருண் விஜய் படங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு படம் ரெட்டத்தலைன்னு ஒரு படம் அவ்வளத்தையும் நக்கிட்டு போயிடுச்சு. ஏண்டா பார்த்தோம். அடுத்த நாள் இவருக்கு ஜுரம், படம் பார்க்காத வரைக்கும். இடையில எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு படுத்த வரைக்கும் அடுத்த நாள் ஜுரம், வாந்தியும் வேதியும். மறக்க முடியாத படங்கள். ஆனால் நல்லா இருக்கு. இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.